ஹாய் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தமிழ் ஆண்ட்ராய்ட்ஸ் பக்கத்திலிருந்து உங்கள் தோழி சித்ரா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னா ஃப்ளிங்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நண்பன் பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நண்பன் வெப் பேஜ்லேயே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்குற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அல்லது நண்பன் வெப் சேனலுக்கு போகிறதா இருக்கட்டும், யூடியூப் சேனலுக்கு போகிறதா இருக்கட்டும், தமிழ் ஆண்ட்ராய்ட்ஸ் பேஜுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நம்ம ஒரு டைம் லிங்கை கிளிக் பண்ணி என்ன ப்ரௌசருக்கு போகணுமோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இப்போ நம்ம எல்லா லிங்க், அதாவது மல்டிபிள் லிங்க்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அனைத்து விதமான லிங்க்கையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம், அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அது பயன்படுது. நீங்கள் சொல்கிறத விட உங்களை செயலில் காட்டும் போது உங்களுக்கு அது தெளிவாக புரியுது எதுக்கு பயன்படுதுன்னு. அதுவும் ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நம்ம நண்பன் வெப் பேஜில் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற லிங்க் இந்திய நண்பர்கள், இந்தியாவில் இருக்க எங்களுக்கு டவுன்லோட் ஆகிறது இல்லை, அதாவது யூஆர்எல் லிங்க் பிளாக்னு வருதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. தென் நானும் இந்தியா தான். ஸோ இந்த லிங்க், அதாவது இனி வர நண்பன், இந்த வீடியோவில் இருந்து இனி வர நண்பன் வெப் வீடியோஸ் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிற மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ண வேண்டியும், வீடியோ பார்க்க வேண்டியதுதான். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை லிங்கை டச் பண்ணி ஸ்கிப் ஆட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் இந்த அப்ளிகேஷன் நான் சொல்லித்தரும் போது நான் சொல்லித்தருவேன். எல்லா இந்திய நண்பர்களுக்கும் நாங்கள் கொடுக்குற லிங்க், அது மட்டும் இல்லாத உலகளவில் இருக்கிற எந்த நண்பர்களாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற லிங்க்ல நீங்கள் சுலபமாக டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யாருக்கும் பிளாக்னு இனிமேல் வராது. தென் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஷார்ட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஈஸியாக டச் பண்ணலாம், ஸ்கிப் ஆட் கொடுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பார்த்தரலாம். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு மேலே இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணணுங்கிற கட்டாயமும் இதில் இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம நண்பன் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நண்பன் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே லிங்க் இருக்குது இல்லைங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ப்ரௌசரில் இருக்கோ அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளிங்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்டிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட லிங்க் ஓப்பன் ஆகாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு லோட் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் இங்கே தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் நீங்கள் இங்கே தான் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கறனாலும் சரி, இல்லை வேறு லிங்க்கையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தமிழ் ஆண்ட்ராய்ட்ஸ் யூடியூப் சேனல் லிங்க்கை டச் பண்ணுறேன். நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளிங்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டச் பண்ணி ஜஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி எத்தனை லிங்க் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பேக் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணி எது நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்களோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்திய நண்பர்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் இந்தியா தான். ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி இப்போ நான் 2 லிங்க் நான் டச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை லிங்க் வேணால் டச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3வது லிங்க், சாரி, இது நமக்கு பேஜ் ஓப்பனாக இருக்கிறனால பேஜுக்கு தான் போகும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லிங்க் வேணால் நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஓகே, டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேலேயே தான் உங்களுக்கு இது இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லிங்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு சுலபமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கசன்னு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வராத நீட்டாக உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் பயன்படுது. இந்த இதுக்குன்னு கிடையாது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. எந்த ஒரு வெப்சைட்டுக்கோ உங்களோட மொபைலில் எந்த ஒரு சேனல் வெப்சைட் போனீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட்டில்
ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, லிங்க் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஸ்கிப் ஆட் கொடுக்குறேன். ஸ்கிப் ஆட் கொடுத்த உடனே உங்களோட ப்ரௌசர் கேட்கும். நீங்கள் எந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரௌசர் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ரௌசரை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அண்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிங்களே, ஸ்கிப் ஆட் கொடுங்க. ஸ்கிப் ஆட் கொடுத்தோன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஓகே, டவுன்லோட் ஆகிறதுக்கான மீடியா ஃபைலும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ஸ்கிப் ஆட் கொடுக்குறேன். ஸ்கிப் ஆட் கொடுத்தோன்னா ப்ரௌசர் கேட்குது. நம்ம குரோம் கொடுத்து ஜஸ்ட் ஒன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஃபஸ்ட் வந்துடும். ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே ஓகேன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். அதாவது நான் ஆல்ரெடி இப்போ வீடியோலேருந்து எடுத்தேன் இல்லைங்களா, அதாவது வே டு எஸ்எம்எஸ்னு ஒரு வீடியோ லிங்க் எடுத்தேன் நான். அந்த எஸ்எம்எஸோட லிங்க் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணல, கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதே லிங்க்கை நான் டச் பண்ணுறேன். ஆட்ஃப்ளை வந்துட்டு உங்களுக்கு, அதாவது ஆட்ஃப்ளை மாதிரி சிம்பிள் இருக்குது. இந்த லிங்க் ஆட்ஃப்ளை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களோட யூஆர்எல் பிளாக்னு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும், யூஆர்எல் பிளாக்னு தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஆனால் வந்துட்டு அது டாப் ரைட் கார்னரில் மேலே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆட்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா. இந்த ஸ்கிப் ஆட் நான் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நாங்கள் கொடுக்குற லிங்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டாப் ரைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 செகண்ட் ஓடி முடிஞ்சு ஸ்கிப் ஆட்னு கேட்குது. ஸ்கிப் ஆட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரௌசர் கேட்கும். நீங்கள் அதே மாதிரி சேம் இந்த மாதிரி குரோமையும் ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன இதில் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் இருக்கும். டவுன்லோட் பண்ணட்டுமா வேணாமான்னு கேட்கும். தென் அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். டவுன்லோட் 5.41 MBன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எடுத்தோம் இல்லைங்களா, வே டு எஸ்எம்எஸ் லிங்க்கு. சாரி, இது வே டு எஸ்எம்எஸ் லிங்க். இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கேட்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி க்ரோம் ஆர் எது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஓகே, இவங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அப்ளிகேஷன்ஸையோ அல்லது நீங்கள் சேனலுக்கு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டச் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இன்கேஸ் வந்து இந்தியாவில் இல்லாத நண்பர்களுக்கு வந்துட்டு இது ஓப்பன் ஆகாமல் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாரு, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிட்ராக்ட் ஆயிரும். ரிட்ராக்ட் ஆகிட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்குக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கிளிக் திஸ் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே இதெல்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பாருங்கள், மேலே வந்து 3 டாட் இருக்குது. நான் இந்த டச் பண்ணியிருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆல்னு இருக்கும். க்ளோஸ் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் இந்த கொடுத்துருக்க லிங்க் எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு பிளாங்காக வந்துடும். எப்போ நீங்கள் லிங்க் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து இருக்கும். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்திய நண்பர்களுக்கும் நம்மளோட கொடுக்குற லிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் ஃப்ளிங்க்ஸுங்கிற அப்ளிகேஷனை மறக்காத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நண்பன் வெப் பேஜில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படாது. நீங்கள் எந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பயன்படும். ஸோ மறக்காத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனையும் இந்த ஃப்ளிங்க்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நான் இந்தியன் நண்பர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகலைன்னு ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நண்பன் வெப் பேஜை போய்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. தென் தமிழ் ஆண்ட்ராய்ட்ஸ் வெப் பேஜையும் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.